ஹை வியூவர்ஸ், சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கூத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 175 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷரு. ஆனால் முக்கியமான ஒரு பேங்க் இண்டெக்ஸில் இருக்க டாப் ஹெவி வெயிட் வந்து நெகட்டிவில் இருக்குது. செகண்ட் ஹெவி வெயிட் வந்து நல்லா எனார்மஸாக 2% வந்து இது இருக்குது. 717 பாயிண்ட் நிஃப்டி ஐடி. இதே மாதிரி வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பார்த்தோன்னாக்கா அதுலேயும் ஒரு கூத்து பண்ணாங்க இன்றைக்கி. காலையில் வந்து மிட் கேப் 150 வந்து மைனஸில் இருந்தது, ஸ்மால் கேப் வந்து பாசிட்டிவ். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா வைஸ் வெர்ஸா, அது பாசிட்டிவ். மிட் கேப் 150 பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா மார்ஜினலாக ஒரு ஃப்ளாட்டாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதே மாதிரி மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்களேன். ஸோ அதே மாதிரி மற்ற செக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கூட வந்துட்டு இங்கே பார்த்தா வந்து நான் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சால் கூட ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் கொஞ்சம் ரோல் நெகட்டிவில் தான் இருந்தது. லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் கதையை மாற்றினாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ரெஸ்பெக்டிவ் செக்டாரில் இருக்கிற ஒரு ஹெவி வெயிட்ஸ் மட்டும் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அப் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் வந்து தோணுது. அது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்முடைய இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி டோட்டலாக 2756 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 971 ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 1705 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் இது. பட் ஸ்டில் பார்த்தோன்னாக்கா நிஃப்டி வந்து நல்லா பாசிட்டிவில் போயிருக்கு. அதே மாதிரி செக்டரில் பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஒரு க்ரீனில் காட்டுது அப்படின்ட்டு. ஸோ ரெஸ்பெக்டிவ் செக்டார் இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு டாப் ஹெவி வெயிட் மட்டும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக எனக்கு தெரியல. ஸோ அந்த டாப்பில் வந்து ஏதோ கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தோணுது. உங்களுடைய பார்வைக்கு என்ன தோணுதுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதில் தான் சொன்னேன் பிபி உயர்த்தும் நிஃப்டி அப்படின்ட்டு. பார்ப்போம் சப்சிக்வெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, சார்ட்டுக்குள்ளே போய் நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 5 மினிட்ஸ் ஆட்டுது. பார்த்தீங்கன்னாக்கா நேற்று க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்தது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 282 பாயிண்ட்ஸ் இந்த டே ஹை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரம் த பாட்டம்லேருந்து நியர்லி 280 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்தே வந்து ஒரு நல்ல நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 23,800லேருந்து 940 நியர்லி ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸ். எகைன் அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட், எகைன் 150 பாயிண்ட் அப், எகைன் வந்து கொஞ்சம் டவுன் கொடுத்துட்டு ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரம் த டவுன்லேருந்து 282 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு அப்சைட் ஸ்விங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ட்ராடேக்கு வந்து செம்ம வாலட்டாலிட்டி இது. ஸோ டே சார்ட்டில் வந்துட்டு இதனுடைய ட்ரெண்டு பார்க்கும்போது இது வந்து பயங்கரமான அப்சைட் இன்ட்ராடே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 4ஆம் தேதி வந்துட்டு அந்த லோ வந்துட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து 21,250 அன்றைக்கி வந்தது இல்லையா, அந்த லோவில் இருந்து இங்கே பார்க்கும்போது 2,800 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து ரேலி ஆகிருக்கு. ஓகே, எனிவே வந்து இது ஒரு அப்நார்மல் டவுன் சைடு. இது வந்து ஒரு நாமினல் கிடையாது. ஸோ நாமினல் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த சேனலுடைய பாட்டம் வந்து ஒரு நாமினலாக நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கு ஒரு அந்த சேனல் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ரேலி ஆகிருக்கு. ஸோ வித்தின் எ மந்த் வந்து ஒரு 2000 பாயிண்ட் ரேலி ஆகிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஹியூஜ். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரேலியாகவும் எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட் மேலே போனால் வந்து நம்ம பாசிட்டிவ் நல்லதுன்னு நினைப்போம். பட் இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகுதுன்ற மாதிரி வந்து இந்த ஓவர் ஸ்பீடு கூட வந்து எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி பண்ணி விட்ரும். ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அப்சைட் மூமெண்டமாக ரேலியாக சர்ஜாக எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். சரி, பிசிஆர் மேக்ஸ்பென் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஸோ மேக்ஸ்பென் வந்து 23,950 இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் 24,444 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து 14.2. ஸோ என்ன தான் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறினா கூட இந்த விக்ஸ் வந்து ஆக்சுவலாக குறைய மாட்டேங்குது, குறையணும் அட்லீஸ்ட். கண்டினியூஸாக வந்து ஒரு பெரிய நம்பரில் வந்து லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. பட் இது வந்து ஒரே இடத்துல நிற்குது. ஸோ இதுவும் ஒரு டவுட் பண்ணுது. ஸோ அடுத்த வந்து டவுன் சைடுக்கு வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. சரி, இதுதான் எப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா செம்மையான ரேலி. இங்கே பாருங்கள், இங்கே டவுன் சைடில் இருந்து நல்ல ஒரு 150 பாயிண்ட் வந்து கீழே வந்தது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 500 பாயிண்ட் மேலே, எகெயின் 500 பாயிண்ட் கீழே, எகெயின் 350 பாயிண்ட் அப் சைட், எகெயின் 350 பாயிண்ட் கீழே, எகெயின் டவுன்,
எகைன் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அதே மாதிரி ப்ளே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஹியூஜ் வாலட்டிலிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடியுங்கிற அன்றைக்கி வந்து எவ்வளோ வந்து இந்த கரண்ட் கான்ட்ராக்டை வச்சு செய்ய முடியுமோ, அதாவது காசு பார்க்க முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அக்யூமுலேஷன் அண்ட் ஆஃப்லோடிங் எல்லாம் வந்து நல்லா தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம திங்க் பண்ண தான் தெரியும், இந்த கூத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. சரி, இதனுடைய டே கான்ட்ராக்டில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் அந்த டே 4ஆம் தேதி அப்நார்மல் டவுன் வந்தது இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 7000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ரேலி. ஸோ இந்த சேனல் தான் வந்து ஒரு நாமினல் எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட 5667 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ எகெயின் இது வந்து ஒரு அப்நார்மல் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட வந்து நம்ம இது வந்து ஒரு ஹெல்த்தி ரேலியாக என்னுடைய பார்வைக்கு தெரியல. ஸோ இதனுடைய பிசிஆர் வந்து 0.92 இருக்குது. தேர்ட் அன்னியோடைய எக்ஸ்பைரி கான்ட்ராக்டுடைய மேக்ஸ்பெயின் 52,800. ஸோ 52,800 ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக வந்து ஸ்பாட் அண்ட் மேக்ஸ்பெயின் இருக்குது. பார்ப்போம். தென் மிட் அண்ட் ஸ்மால் 400, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 250, இந்த ரெண்டுமே உள்ளடக்கிய சிங்கிள் இண்டெக்ஸ். ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து நல்ல ஒரு ரேலி பண்ணியிருந்தாங்க. நியர்லி 150 பாயிண்ட் மேலே போய்ட்டு அகைன் 150 பாயிண்ட் கீழே, தென் வந்து அகைன் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தாங்க. ஸோ ஹைலேருந்து பார்த்தாங்கன்னா டே ஹைலேருந்து 300 பாயிண்ட் வந்து டவுன் சைட் வந்தது. அகைன் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு 1/2 ஹவரில் 45 மினிட்ஸ் வந்து ஒரு ரேலி. ஸோ கொடுத்து ஃப்ளாட்டில் கொண்டு வந்து முடிச்சாங்க. ஸோ இது வந்து ஹெல்த்தியாக தெரியல. நம்ம நிஃப்டி இவ்வளோ தூரம் போயிருக்கிறதுலாம் வந்து இது வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கணும். பட் இதுவும் ஹெல்த்தியாக தெரியல. ஸோ இதனுடைய டே சார்ட்டில் பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அது மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இட் கிராஜுவலி ஒரு சேச்சுரேஷன் எடுத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக லூஸ் ஆகிட்டுக்குன்னு சொல்லலாம். பட் வந்து நிஃப்டி வந்து ஹியூஜாக வந்து ஆனது வந்துட்டு ஒரு திரும்ப ஆரம்பிச்சதுனாக்கா இதுவும் வந்து நல்ல கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சேனலுடைய பாட்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நான் திரும்ப சொல்லுங்கள், மார்க்கெட் வந்து ஓவரால் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து டூ மச் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு தெரியல. பட் ஒரு கரெக்ஷன்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு புல் பேக் வந்தால் தான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்க்கெட்டாக நான் பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று டவ் 15 பாயிண்ட் பாசிட்டிவ் அண்ட் ப்ராட் மார்க்கெட் S&P 500 8 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் என்ற கணக்கில் தான் எடுத்துக்கலாம். பெரிய அளவில் மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா UK மார்க்கெட் மார்ஜினலி நெகட்டிவ் அண்ட் யூரோ மார்க்கெட் ஆல்சோ மார்ஜினலி நெகட்டிவில் இருக்குது. ஸோ டவுடைய சார்ட் பார்க்கும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கணும் இன்றைக்கி. இது கொடுக்காதது பார்க்கும்போது ஏதோ வந்து ஒரு வீக்னஸ் டவுன் ஆகுற மாதிரி தெரியுது. எகெயின் இட் மேபி டுவர்ட்ஸ் சேனல் பாட்டமுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பார்ப்போம். இன்றைக்கி ஏதாவது பாசிட்டிவ் க்ளோஷ் வந்ததுனாக்கா நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைனாக்கா எகெயின் ஒரு சேனல் பாட்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சேனல் பாட்டம் திரும்ப ஆரம்பித்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிஃப்டி வந்து அதனுடைய சேனல் பாட்டம் வந்து கண்டிப்பாக வந்து வர ஆரம்பிச்சிடும். பார்ப்போம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் கரெக்ஷன் நம்ம நிஃப்டியில் அந்த டைமில் எதிர்பார்க்கலாம். ஸோ S&P 500 எகெயின் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் செஷனாகவே வந்து சைட்வேஸ் மொமெண்ட்டில் தான் இருக்குது. மொமெண்டம் எதுவும் ரைஸ் ஆகலை. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் சந்தேகம் கொடுக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இது ரெண்டுமே இன்னும் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவிட்டி எதுவும் கொடுக்கல. என்ன மொமெண்டம் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெரிய அளவு நெகட்டிவிட்டி கிடையாது. பட் எஸ்பெஷலி நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு புல் பேக் வந்தால் தான் வந்து ஒரு ஹெல்த்தியாக தெரியும். எப்படின்னு பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் செஷனில் என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே யூஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பை. தேங்க்யூ.